ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் உங்கள் விருப்பமான பாடல் ஆசிரியர், கவிஞர், திரைத்திறனாய்வாளர் ஆலங்குடி வெள்ளச்சாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, இப்போ பிரம்மாண்ட சினிமாக்கள் அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டு. ஒரு படம் எடுத்தால் அதை இந்திக்காரன், தெலுங்கு, மலையாளி, தமிழ எல்லாருக்குமான கதையாக இருக்கும். ஆனால் எந்த மொழிக்கும் உரித்தான கதையாக இருக்காது, எந்த மாநிலத்துக்கும் நேட்டிவிட்டிக்குமான கதையாக இருக்காது. எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையாக இருக்கணும். பேன் இண்டியா, துப்பாக்கி சூடு, கொலை, வன்முறை, இதுக்கு வந்து மொழி தேவையில்லை. ஆமாம், அதீதமான இரட்டை வசனங்கள், கழுத்து இருக்கிறது, இது வந்து எல்லா லாங்குவேஜ்காரனுக்கும் புரியும். நீங்கள் வந்து உஸ்லம்பட்டியில் கிழக்கு சிம்மையில் கிழக்கு பார்த்து நில்லுத்தா அப்படின்னு சொத்தள்ளி தர்றதுக்கு புரியறதுக்கு பீகார்காரனுக்கு புரியாது. தலையா இருக்கிறான்டா ஹீரோங்கிறது இந்திக்காரனுக்கு தட்டுவான், தமிழனும் கை தட்டுவான்ல. ஸோ இப்போ இந்த பேன் இண்டியாங்கிற கான்செப்டில் ஏகப்பட்ட செலவு, எல்லாம் அங்கேருந்து ஒரு நடிகர், இங்கேருந்து ஒரு சூப்பர் நடிகர், அப்படி இப்படிலாம் போட்டு ஏகப்பட்ட செலவு, பிரம்மாண்டங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில்தான் தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்குமான இந்த ஜெல் எப்படி ஆகுது? யாருக்கு அதிக பணம் போகுது? நடிகருக்கா, இயக்குநர்களுக்கா? இந்த பில்லை போடுறது யாரு? இதை தயாரிப்பு நிறுவனங்களும் தாக்கு பிடிக்க முடியுதா? இதை எப்படி பார்க்கறது, எப்படி புரிஞ்சுக்கிறது? தயாரிப்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஏவிஎம் வாசன், தேவர் ஃபிலிம்ஸ், அதுக்கப்புறம் வந்து கலைப்புலி தானு, ஏஎம் ரத்னம், எஸ்எஸ் நிக்காட்ஸ், இந்த மாதிரி தயாரிப்பு நிறுவனங்களுக்குனே ஒரு கான்செப்ட் இருந்தது. அதை பார்த்து மக்கள் இவங்க படம் நல்லா இருக்குப்பா, சூப்பர் ஃபிலிம்ஸு, அப்படிலாம் ஒரு கான்செப்ட்லாம் வந்துட்டு இருந்தது. ஏன் நமக்கு திருவள்ளூர் கலைக்கூடம்னு வி சேகர் வச்சிருந்தாரு. இப்போ அந்த மாதிரியான தயாரிப்பு நிறுவனங்கள்லாம் வைக்க முடியுமா? அந்த பட்ஜெட்டுக்குள்ளே பண்ண முடியுமா? இந்த தயாரிப்பாளர்கள்லாம் எங்கே ஃபேமஸான தயாரிப்பு நிறுவனங்கள்லாம் காணா போன மாதிரி இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னீங்கல்ல மொழி புரியாது அப்படின்னு. அது மொழி புரியாது, ஆனால் உணர்வு புரியும். இங்கே ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, காமராஜர் காலத்தில் இங்கேயும் பெருசாக படித்த மக்கள் இல்லை, வட மாநிலங்களையும் சுத்தம். ஆனால் காமராஜர் ஒரு கூட்டத்தில் போய் அங்கே பேசுகிறாரு, இவ்வளோ முளநீள சட்டை போட்டுக்கிட்டு. அவருக்கு தமிழ் தான் தெரியும். தமிழில் போய் பேசுகிறாரு. அந்த வட மாநிலத்தில் உள்ள எளிய மக்கள் என்ன பண்ணிடுறான், ரொம்ப தூரத்தில் வரைக்கும் உட்கார்ந்து ரொம்ப அமைதியாக கேட்டிருக்கான். அப்போ அங்கே உள்ளவங்க கேட்டிருக்காங்க, யோ அந்த ஆள் பேசுகிறது தமிழில் பேசுகிறான், உனக்கு தமிழ் தெரியாது, எப்படி ரசித்து நீ கைதட்டுற அப்படின்னு கேட்குறப்ப, அந்த மனுஷன் எது பேசினாலும் எங்களுக்கு நல்லதாண்டா பேசுவான் அப்படிங்கிற அந்த உணர்வு ஏற்றம் இருக்கணும் இல்லையா? அது ரொம்ப நல்லாவே புரியும் மக்களுக்கு. நீங்கள் ஒரு ஈரானிய படத்தை நம்ம பார்த்து ரசிச்சிடறோம் இல்லையா? அப்போ உணர்வு புரிகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே என்ன அப்படின்னா, பேன் இண்டியா சினிமா அப்படிங்கிற பேரில் நீங்கள் எந்த மக்களுக்கு இன்னும் இந்தியாவுக்கே சம்மந்தம் இல்லாத சினிமாக்கள் தான் எடுக்கிறாங்க. நடிக்கிறது இந்தியாக்காரன், இயக்குறது இந்தியாக்காரன், தயாரிக்கிறது இந்தியாக்காரன். ஆனால் இந்தியாவுக்கு சம்மந்தம் இல்லாத சினிமாக்கள் தான். ஹாலிவுட் சினிமாக்களில் இவங்க நடிக்கிற கணக்கு அவ்வளோதான். அப்போ இதில் என்ன சிக்கலாகுது அப்படின்னா, மனித உணர்வுகளை கலக்காத எந்த படமும் வெற்றி அடையாது. பொருளாதார ரீதியாக வெற்றி அடையலாமே ஒழிய, காலங்காலத்துக்கு இந்த திருக்குறள் 2000 வருஷமாக நிற்கிறது மாதிரி, என்னைக்கோ எடுத்த ஆரம்ப காலத்தில் நீங்கள் ஒரு பராசக்தி இன்னைக்கு நிற்கிறது மாதிரி இந்த படங்கள் இருக்கா அப்படின்னா, நமக்கே 3 மாதம் கழிச்சு இப்படி ஒரு படம் வந்துச்சா அப்படின்னு தெரியுது. யார் நடிச்சதுப்பா? ரஜினி நடிச்சது. யார் நடிச்சது? விஜய் நடிச்சது. அப்படியா அப்படின்னு நம்ம அப்படி ஏற்று ஏற கேட்குறம ஒழிய, இந்த படம் வந்து மனசில் நிற்காத அளவுக்கு முதல்ல கதையை பண்ணுறாங்க. இது இவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய அந்த பிரம்மாண்ட இயக்குநர்கள் பண்ணக்கூடிய வேலை. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய தயாரிப்பாளர்கள் என்ன ஆகுது அப்படின்னா, அப்போ இந்த மாதிரி பண்ணாதான் நம்ம நிற்கலாம் போல இருக்குன்னா அதுக்குள்ளவே மாட்டிக்கிறாங்க நிறைய தயாரிப்பாளர்கள். இதில் வர்ற வேலை தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பிரம்மாண்டத்தை எடுத்த பல தயாரிப்பாளர்கள் ரொம்ப பாடுபட்டுக்கிட்டு சினிமாவே வேண்டாம் ஜாமின்னு கும்பிட்டுட்டு ஓடுற இடத்துல இன்னைக்கு இருக்காங்க. அதுலேயும் நீங்கள் குறிப்பாக லைக்கா மாதிரியான நிறுவனங்களை சொல்ல முடியும். லைக்காவில் என்ன பிரச்சனை அப்படின்னா, லைக்காவுக்கு போய் நண்பர் ஒருத்தர் கதை சொல்ல போயிருக்காரு, நீ தமிழில் கதை தராதன்னு இருக்காங்க. ஓ லைக்கா? ஆமாம், நீங்கள் கதை அங்கே நீங்கள் முக்கியம். ஒரு சினிமாவுக்குள்ள நீங்கள் இயக்குனராக போகிறதுக்கான ஒரு குவாலிட்டி என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, முதல்ல ஒரு சோகம் இருக்கணும், ஒரு நல்ல அளவனால்லாத ஒரு மகிழ்ச்சியில் இருக்கணும், நீ காதலிச்சிருக்கணும், காதல் தோல்வி அடைஞ்சிருக்கணும், பசியில் இருந்திருக்கணும், யாராவது உன்னை அசிங்கப்படுத்தி இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் தான் அதுதான் ஒரு சினிமா இயக்குறதுக்கான குவாலிட்டி அப்படின்னு இன்னைக்கும் ஹாலிவுட்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓ ஆமாம், இங்கே என்னடா குவாலிட்டி அப்படின்னா, நீங்கள் லைக்காவில் நீங்கள் முழுக்க ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும். யார் டைரக்டருக்கா? அசிஸ்டன்ட் டைரக்டராக நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா முதல்ல முழுக்க உங்களுக்கு ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கணும். ஆங்கிலம் தெரிஞ்சிருந்தா நீங்கள் ஃப்ளூயண்டாக ஒருத்தர் ஆங்கிலம் பேசுகிறா அப்படின்னா அவனுக்கு பெரும்பாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறையில் பெரும்பாலும் மண் சார்ந்த விஷயங்கள், உணர்வு சார்ந்த விஷயங்கள் புரியாது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வந்து ரோபோக்களை இயக்குநர்களாக, உதவி இயக்குநர்களாகவோ துணை இயக்குநர்களாக வைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா,
அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட சம்பளம் எல்லாம் கொடுக்க முடியுமே தவிர எந்திரமா அவன் வேலை செய்வான், ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணுவான், தான் பண்ணுவான் அப்பான்னு தவிர இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு பாரதி ராஜா படத்துல அது பாரதி ராஜா படம் மட்டுமா இல்லைன்னா இல்ல, அது மணிவண்ணன் படம், அது பாக்கியராஜ் படம். இப்படி நீங்க கவனிச்சு என்ன காரணம் அப்படின்னா, இவங்க பாரதி ராஜா ஒரு படம் பண்ணும்போது இவங்கெல்லாம் அதுக்குள்ள வந்து இவங்களுடைய கருத்தை சொல்லியிருப்பாங்க. நிழல்கள்லாம் மணிவண்ணன் தானே? ஆமா ஆமா, நிழல்கள் மணிவண்ணன் தான். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இது மணிவண்ணனுடைய கதை தான், கடலோர கவிதைகள் மணிவண்ணனுடைய கதை தான். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, சூப்பர் ரோஜாக்கள் பாக்கியராஜுடைய ரோல். ஆமா, பாக்கியராஜுடைய ரோல் இருக்கு. பாக்கியராஜ் பல படங்கள்ல ஒரு காட்சியில நடிச்சிருக்காரு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இங்க அடிப்படையில சிக்கல். ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வர்றப்ப நல்ல நமக்கு ஒரு மனதை கவரக்கூடிய ஒரு காட்சிகளை வைக்கக்கூடிய இயக்குனர் காணாம போயிடுறாரு. அதுல வர்ற விளைவு தான் நீங்க லைக்கா வந்த உடனே எல்லாரும் பயந்தாங்க. சின்ன சின்ன கம்பெனியெல்லாம் நம்ம இனிமேல் நடத்த முடியாது போல இருக்கடா அப்படின்ட்டு வேணாம் அப்படிங்கிற இடத்துக்கு போனாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, லைக்காவே பயப்படுறாங்க. ஏன்னா ஒரு தொழில் பண்றப்ப நட்டத்துக்கு தொழில் பண்ணணும்னு யாரும் விரும்ப மாட்டாங்க. ஒரு கதாநாயகனுக்கு நட்டமா அப்படின்னா நட்டம் இல்லை, ஒரு இயக்குனருக்கு நட்டமா அப்படின்னு நட்டம் இல்லை. அதாவது வருமானத்தில் நட்டம், படம் வரல சும்மா உட்காந்துருப்பாங்க. ஆனா எங்கேயோ சம்பாதிச்ச ஒரு பணம் நட்டப்படும் போது எப்படி ஒருத்தரால பண்ண முடியும்? இப்போ லைக்காவை வந்துட்டு ஓட ஓட விரட்டுற, அதாவது கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதும்பாங்க தெரியுமா? ஆனா வந்துட்டு கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம ஒரு தயாரிப்பாளரை விரட்ட முடியும் அப்படின்னா அது சங்கரால முடியும். ஆமா, சங்கரை பொறுத்த வரைக்கும் என்ன, ஆமா இந்தியன் 2ஓட முடிச்சிட்டாரு. கமல்ஹாசனே பார்த்தாரு, இனிமேலுக்கு நமக்கு சினிமாவே ஒத்து வராதுங்கிறது கமல்ல வர வச்சிட்டாரு சங்கர். காரணம் என்னன்னா, சங்கர்கிட்ட இல்லாத அப்டேட் ஆகாத சிக்கல் தான் சங்கர். நீங்க என்னைக்கும் நீங்க காலம் மாறிடுச்சு, நீங்க 90கள்ல இருந்த வாழ்க்கை இன்னைக்கு இல்லை. ஆனா சங்கர் என்ன பண்றாருன்னா, காலங்காலமா அவருடைய படத்துடைய கரு என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? லஞ்சத்தை ஒழிக்கிறதா அவரு. ஒரு இந்தியாவிலேயே நான் லஞ்சத்தை ஒழிக்காம விட மாட்டேன்னு கிளைமேக்ஸ்ல ஒழிச்சிருவாரு. லஞ்சத்தையே கண்டிப்பா ஒழிச்சிருவாரு. டோட்டல் எல்லா லஞ்சத்தையும் உடனே தெரிஞ்சிருவாரு. லஞ்சத்தையும் ஒழிச்சிருவாரு, தயாரிப்பாளரையும் ஒழிச்சிருவாரு. லஞ்சத்தை ஒழிக்கிறாரோ இல்லையோ, தயாரிப்பாளரை ஒழிச்சிருவாரு. எனக்கு தெரிஞ்சு இமயமலைக்கு மட்டும் தான் பெயிண்ட் அடிக்கல. ஒரு பாடல் காட்சி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்கும் இருக்கிற வயிற்றுல பெயிண்ட் அடிப்பாரு, சோள கொலைக்கு பெயிண்ட் அடிச்சு விட்டுருவாரு, பானையா பாத்தீங்கன்னா ஒரு 5000 பானையை வாங்கி பெயிண்ட் அடிச்சு விட்டுருப்பாரு, ரோட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு விட்டுருப்பாரு. ஆகாயத்துக்கு மட்டும்தான் அவர் பெயிண்ட் அடிக்கல. அது காட்சிக்கு தேவையா அப்படின்னா நீங்க ஒரு படத்துல பண்ணலாம், நீங்க தொடர்ச்சியா பண்றப்ப அது ஸ்டீரியோ டைப். இவர் தான் ஊழல் ஒழிக்க போறாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. இப்படி கோடிக்கணக்குல இந்த நாட்டுல பசியில மக்கள் வறுமையில இருக்கிற ஒரு நாட்டுல இப்படி சும்மா ஒரு ஆண் பெண்ண டான்ஸ் ஆடுற ஒரு பாடலுக்காண்டி இப்படி கிராமத்தை இது அடிக்கிறது, ஃபாரினுக்கு போறது, இதுக்காக செட்டிங் போடுறது இல்ல. ஒரு பாட்டு ஓகே, நம்ம அதுல ஒத்துக்கிறோம். இல்ல, இவர் தான் ஊழலை ஒழிக்க போறேங்கிறார். முரண்பாட சொல்றேன். ஆமா, இவர் அடிப்படையில் அது அக்கறை உடையவரா சமூகத்திலே அடித்தட்டு மக்கள் மீதுங்கிறதுக்கு இது ஒன்னே. ஊழல் வர்றதுக்கு 2 விஷயம் தாங்க காரணம். ஒண்ணு என்ன அப்படின்னா, எனக்கு அதீத செல்வம் வேணும் அப்படிங்கிறது. எங்க இருந்து வருது அப்படின்னா, எனக்கு முன்னாடி இன்னொருத்த வந்து கெடிலா கார்ல போறான், நான் அது மாதிரி போகணும். இதுதான் முக்கியமான காரணம். நுகர்வை தூண்டிக்கிட்டே இருக்கிறது. அந்த நுகர்வை தூண்டுறதா உங்களுக்கு ஊழல். இவன் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருப்பான். ஆமா, ஆனா இல்ல, அவன் என்னோட ஒரு 10,000 கூட சம்பாதிக்கிறானே, சரி சம்பாதிச்சு போறான், நீ வாழ்றா, அவன் கூட படிச்சிருந்தான். அப்போ ஒரு இயக்குனரோ ஒரு நடிகரோ ஒரு படத்துக்கு 50 கோடி ரூபா 100 கோடி ரூபா கேட்கிறப்ப கீழே கவனிச்சு பாத்தீங்கன்னா, சாதாரண ஒரு லைட்மேனுக்கு 1000 ரூபாய் சம்பளம், 1500 ரூபாய் சம்பளம், 2000 ரூபாய். அதையெல்லாம் அந்த ஊழல் எதிர்ப்பு போராளி கேட்க மாட்டாங்க. சாதாரண தொழிலாளிக்கு வேணும் கேட்க மாட்டாங்க. நீங்க வாழ்க்கை மாயம்னு யார் சொல்லுவா தெரியுமா? நல்லா கவனிச்சு பாத்தீங்களா? உலகமே மாயம், வாழ்க்கை மாயம்னா யார் சொல்லுவான்னா, நிறைய கோடிகள் சேர்த்து வச்சிருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் சொல்லுவான் உலகம் மாயம், பசின்னு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, பட்னி ஆயிரும் அப்படின்னு. இது மாதிரி தான். இது யார் ஊழல் ஒழிக்கிறன்னு சொல்லுவான் அப்படின்னா, நிறைய பணம் சேர்த்து வச்சிருக்கோம் மட்டும்தான் ஊழல் ஒழிக்கிறங்கிறான் தவிர. ஆமா, சாதாரண அவன் சொல்லுவான். ஆமா, நிறைய பணம் வச்சிருக்கவன் தான் ஊழல் ஒழிக்கணுங்க. ஆமா, இந்த மாதிரியானது. அப்படி சங்கர் மாதிரி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சங்கர் படங்கள்ல இந்த சிக்கல்லாம் இருந்துச்சு. இதே மாதிரி பல இயக்குனர்கள் இருப்பாங்க. வரும்போது என்ன கனவுல வர்றதுன்னா, அது 2 வகையான காரணங்கள் இருக்கு. ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பட்னி கிடந்திருப்பாங்க. நிறைய இதே தயாரிப்பாளர்கள் பண்ண படத்துல இவங்க வந்து துணை அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருப்பாங்க, ஏடியா இருந்திருப்பாங்க. அப்போல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் மனசுல இருக்கும். வாடி நான் உன்னை காலி பண்றேன் பாரு அப்படின்ட்டு காலி பண்ற ஆட்களும் உண்டு. இன்னொன்று என்ன அப்படின்னா, மற்றவங்களோட நம்ம வித்தியாசப்படுத்தி காட்டணும் அப்படிங்கிற பேர்ல என்ன பண்றது அப்படின்னா, இந்த பிரம்மாண்டப்படுத்தி எடுக்கிறதுக்கான வேலையை பார்க்கறது. இன்னொன்று என்ன அப்படின்னா, படம் பண்ண தெரியாம பண்றது.
ஒரு சில பேர் பார்த்துருக்கீங்களா நீங்க, ஒரு ஊருக்கு போகணும், 10 கிலோமீட்டர் அந்த ஊர் இருந்துச்சு அப்படின்னா எப்படியாவது தேடி போனால் அந்த ஊருக்கு போயிடலாம். 10 கிலோமீட்டருக்கு ஒரு சில பேர் 10 ரூட்டில் பயணப்படுவாங்க. 5 கிலோமீட்டர் போயிட்டு திரும்பி வந்து இந்த ரூட்டில் போவான், திரும்பி வந்து இந்த ரூட்டில் போவான். இந்த மாதிரி வேலையை தான் இந்த பிரம்மாண்ட படங்கள் பண்ணக்கூடிய இயக்குனர்கள் இருக்காங்கல்ல அவங்க பண்ணுறாங்க. இதெல்லாம் யார் தலையில் விழுகும் அப்படின்னா கண்டிப்பாக தயாரிப்பாளர்களுடைய தலையில் தான் விழுகும். அதுக்கு தயாரிப்பாளர்களில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல தயாரிப்பு நிறுவனங்களில் என்ன சிக்கல் அப்படின்னா அவங்க வந்துட்டு சரியான அவங்க திட்டமிடல் இல்லாத ஒரு சிக்கல். இன்னொன்று மாட்டிக்கிட்ட கணக்கு தான். ஒரு படத்தில் எப்பவுமே ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவார் தெரியுமா, அவன் அதாவது ஓடி ஓடி வந்தான்னா நம்ம எஸ் ஆயிடணும், திரும்ப இந்த நம்ம அடியன்னா அவன் நமக்கு அடிமை அப்படின்னு ஒரு படத்தில் சொல்லுவார், வடிவேல் சொல்லுவார். இதே கணக்கு தான். இப்போ என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு டைரக்டர்கிட்ட ஒரு தயாரிப்பாளர் மாட்டாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. இதை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாம் அதான் சொல்லுவாங்க. சார் மாற்றுறதுன்னு எப்படி சொல்றீங்க, என்ன எப்படி சொல்றீங்க? நீங்க ஒரு படம் கமிட் ஆயிட்டீங்க, தயாரிப்பாளர் தானே இயக்குனர் தெரிய போறாரு இல்லையா? இயக்குனர் தான் தயாரிப்பாளர். அல்ல, ரெண்டுமே நடக்கும். ரெண்டுமே நடக்கும். நீங்க மாற்றுறதுனா என்ன அப்படின்னா கதையை சொல்லி ஓகே சொன்ன பிறகு இவர்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டுருவாரு. யாரு? இயக்குனர்கிட்ட அக்ரிமெண்ட் போடுவாரு, கதாநாயகன்கிட்ட அக்ரிமெண்ட் போடுவாங்க, இசையமைப்பாளர்கிட்ட அக்ரிமெண்ட் போடுவாங்க. போடும்போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் போடுவாங்க. நீங்க இப்போ ஒரு 50 கோடி ரூபா படம்னு வச்சுக்கோங்களேன். டைரக்டர் என்ன பண்ணுவாருன்னா நீங்க பாதி வரைக்கும் 50 கோடி ரூபாய் முடிச்சிருவார். மீதிக்கு என்ன செய்வாருன்னா இவர்கிட்ட சொல்லுவார், சார் அப்படின்னா, சார் 50 கோடி ரூபா உங்களுக்கு கொடுத்துட்டேன் சார், மீதி என்ன சார் செய்ய முடியும்னா நீங்கள் பண்ணாதான் சார் படம், இன்னும் 10 கோடி ரூபா சார் வரும் அப்படிம்பாரு. 50 கோடி ரூபாயை லாக் பண்ணிட்டு எடுக்க முடியாது. எதில் எடுப்பீங்க நீங்கள்? முன்னாடியாவது ஃபிலிமு, இப்போ அது கூட கிடையாது, சிப்புக்குள்ளே தான் மாட்டிக்கிட்டு கிடக்கு 50 கோடி ரூபா. அப்போ என்ன செய்யறதுங்கிறப்ப சரி அப்படி அடுத்து போடு, இன்னொரு 10 கோடி ரூபா சார் அப்படிங்கல. அப்புறம் சார் போஸ்ட் ப்ரொடக்ஷன் முன்னாடி ஒரு 5 கோடி ரூபா வரும் சார், சரி போடு. அப்புறம் என்ன செய்யறது? அப்புறம் என்ன போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது, அதுக்கு என்ன, அது ஒரு 5 கோடி ரூபா வரும் சார். அப்படி கவனிச்சு பார்த்தீங்கன்னா 50 கோடி ரூபா போட்ட பட்ஜெட்டு 100 கோடி ரூபாய் வந்து நிற்கும். அந்த படம் ஓடுனா மட்டும்தான் தயாரிப்பாளருக்கு, ஓடலைன்னா வந்துட்டு அவங்களுக்கு பேர் தான் போகும். ஆனால் தயாரிப்பாளருக்கு மொத்த பணமும் லாஸ் ஆகும். இதுதான் தயாரிப்பாளரோட நிலைமை. நீ அப்போ என்ன அப்படின்னா இதில் எங்க இருந்து முரண்படுறாங்க அப்படின்னா நீங்கள் தேவர் ஃபிலிம்ஸ், அவர் தேவர் என்ன பண்ணுவாரா அப்படின்னா ஒரு படம் பண்ணுறப்ப கண்டிப்பாக உட்காந்துக்கிட்டு முதல்ல வந்து என்ன கதையை கொண்டு வா அப்படின்னு கதையை கொண்டு வந்தால் அந்த கதையோட மட்டும் ஒரு படம் பண்ணுறது இல்லை, கலாய் பூசுறதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க. தூயவன் ஒருத்தர் இருந்தார், இப்படி இவர் உள்பட கலைஞானம் உள்பட பல பேர் இருப்பாங்க. இவங்களை வச்சு அந்த கதையில் என்ன வேறு மாற்றங்கள் என்ன செய்யலாம், கூடுதலாக என்ன செய்யலாம் அப்படின்னு இதெல்லாம் ஒரு ப்ராசஸ் நடக்கும். நடந்து முடிஞ்ச பிறகு கதை யார் கதையாக இருந்தாலும் பெரும்பாலும் ஒரு சில படங்களில் தேவருடைய தம்பி எம்ஏ திருமுகம் தான் அந்த படத்தை வந்து இயக்குவார். ஆசைமுகம் இதெல்லாம் திருமுகம் நிறைய தேவர் ஃபிலிம்ஸ் அவர் எடுத்து. ஆமாம் ஆமாம், பெரும்பாலான படங்கள் அவர் தான் இயக்குவார். ஆசைமுகம் அவங்க இல்லையோ, அவங்க நினைவில்லை, ஆசைமுகம் முகராசி ஏதோ நினைவில்லை. அது எம்ஏ திருமுகம் தான் இயக்குவார். இன்னொருத்தர் மாரிமுத்துன்னு ஒருத்தர் மாரியப்பன், அவர் தான் மற்ற ப்ரொடக்ஷன் வேலைகளை கவனிப்பார். நீ பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி 3 பேருக்கு பெரும்பாலும் இதுக்குள்ளே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த படத்தை இன்னும் 3 பேருக்கு தொழில் தெரியும். முக்கியமானது தேவருக்கு தெரியும், அவர் தம்பி மாரியம்மனுக்கு தெரியும், தம்பி திருமுகத்துக்கு தெரியும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவங்க குடும்பமே கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. அப்போ இப்போ பல தயாரிப்பாளர் என்ன அப்படின்னா நீங்கள் அந்த துறைக்கு சம்பந்தம் இல்லாத பல பேர் தயாரிப்பாளர் வர்றாங்க. சினிமா குறித்து உணர்வோ பார்வையோ சமூக அக்கறை எதுவுமே இல்லாமல் பணம் இருக்கு இது பிஸ்னஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறவன் தான் வரான். ஆமாம், வந்து தேவருக்கு சினிமா தெரியும், அவர் நடிகருங்க முதல்ல. அவர் நடிகர் முதல்ல. எம்ஜிஆருக்கு அடியால் இது ஃபைட் சீட்ல வரக்கூடியவர். அப்ப என்ன அப்படின்னு ஒன்னும் சினிமா தெரியும், இன்னொன்னு சினிமாவில் எந்த இடத்த குறைச்சா எந்த இடத்துல நம்ம சரி பண்ணிக்கலாம், எடிட்டிங் தெரியும், கேமரா தெரியும், டைரக்ஷன் தெரியும், நடிப்பு தெரியும், கதையும் தெரியும், மேனேஜ்மெண்ட் நிர்வாகம். பல படங்கள் கவனிச்சு பாத்தீங்கன்னா தேவர்னு போடுவாங்க, சாண்டோ சின்னம்பா தேவர் கதை அப்படின்னு போடுவாங்க. அப்ப கதையும் தெரியும், அவர் தயாரிக்கிற படத்தை அவர் இது பண்ணுவார், டைரக்ஷன்லயும் பார்ப்பாரு. ஆமா, கதையும் தெரியும் அவருக்கு. அப்போ ஒரு ஆளு இதுக்குள்ள வர்றப்ப எங்க மைனஸ் ஆகும் எங்க பிளஸ் ஆகும்னு தெரியும். இப்ப அந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு இல்லை, தேவர் மாதிரியான தயாரிப்பாளர்கள். அது காரணம் என்னன்னா யாரும் அவங்கள ஒழிக்கல, சூழல் தேவர் இறந்துட்டாரு, அதுக்கு பிறகு அந்த குடும்பத்தில் மெயின்டைன் பண்ண முடியாத சூழல். அதனால அந்த மாதிரி ஒரு நிறுவனங்கள் போறாங்க. அவரே 2 தயாரிப்பு நிறுவனங்கள் வச்சிருந்தாரு. நீங்க இன்னைக்கு கவனிச்சு பாருங்களேன், எத்தனை நிறுவனங்கள் காணாம போச்சு நினைக்கிறீங்க? சமீபத்தில் நிக்காஷ் எஸ்.எஸ். சக்கரவர்த்தி காணும், ஏஎம் ரத்னம் காணும், குஞ்சுமோன் அவராவே கேட்டி குஞ்சுமோனுங்க. ஆமா, அவர் தாங்க முத இன்னைக்கு என்னங்க பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் பிரம்மாண்டம் பேன் இண்டியாகிறீங்க.
ஒரு ஏதோ 20-30 லட்சம் முப்பதுக்கு ஒரு பஸ்ஸை தயாரிப்பாரு. ஆமாமா, கண்ணாடி பஸ். கண்ணாடி பஸ். படத்துல அந்த அந்த பஸ் வந்து அந்த ஒரு பாட்டுல 2 செகண்ட் 3 செகண்ட் தான் வரும். இன்னைக்கு அது பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனா ஏன்னா இன்னைக்கு நம்ம 98 பாக்குறது பெருசு. ஸ்லீப்பர் பஸ்ல பாக்குறோம், பாதி கண்ணாடி தான். ஆனா அன்னைக்கே வந்து அது நீங்க அதுக்காகவே படத்துக்கு போனவங்களா இருக்காங்க. முழு பஸ்ஸும் கண்ணாடி. நீங்க சொல்ற மாதிரி ஒரு 5 செகண்ட் இருந்துச்சுன்னா பெரிய விஷயம். அவ்வளவுதான் வரும். ஆமா. அதுக்கு மேல பிரபுதேவா வடிவில் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஊர்வசி ஊர்வசில ஆமா. அந்த அந்த பாட்டுல நிறைய சீன் வரும். அந்த பாட்டுலயே ஒரு சீன் தான் அந்த கண்ணாடி. ஆமா, அவ்வளவுதான் வரும். பாட்டு முழுக்க கண்ணாடி பஸ் கிடையாது. வடிவேல பருதா போட்டுட்டு காலேஜுக்குள்ள போவாப்ல, எல்ஐசி மேல ஏறி நிப்பாங்க. ஆமா, அதாவது எல்லா இடத்தையும் காட்டுவாங்க. எங்கெங்கெல்லாம் பிடிக்குதோ அங்கெங்கெல்லாம் ஷூட் பண்ணிட்டு வந்துருவாங்க. இவங்க என்ஜாய் பண்ற இடம்லாம். ஆமா ஆமா, அது ரொம்ப முக்கியமானதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா கேட்டி குஞ்சுமோனை காணும். குஞ்சுமோனுக்கு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, அப்பவே என்ன பேச்சுன்னா, சங்கர் வந்து குஞ்சுமோனுக்கு படம் பண்ண முடியாது. ஏன்? என்னன்னா இவர் ஒரு சம்பளம், ஒரு குறிப்பிட்ட சம்பளம் கேட்டு வாங்குறாரு சங்கர். குஞ்சுமோன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உனக்கு இவ்வளவுதானே கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. நீங்க இதெல்லாம் எங்க பார்க்கணும் அப்படின்னா, காதலன் அவர் தானே. காதலன் அவர் தான், ஜென்டில்மேன் அவர் தான். 2 படம் தானா? ஆமா. அதுக்கு பிறகு மாறிட்டாரு. பண்ணல. அதுக்கு அது என்னன்னா, இந்த விசுவாசம்னு ஒன்று இருக்கு தெரியுமா? இது ஒரு சில பேருக்கு இருக்கும். நீங்க என்ன கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜா கிட்ட தகவல் என்னன்னா, மற்ற படங்களுக்கு வைரமுத்து பாட்டு எழுதுறதுக்கு பணமே வாங்கல. வாய்ராஜா பாரதி ராஜா படங்களுக்கு பாட்டு எழுதுறதுக்கு பணம் வாங்குறது இல்லை. காரணம் என்னன்னா, தன்னை அறிமுகப்படுத்தி விட்டவர். அந்த ஒரு மரியாதை உண்டு. அதே மாதிரி இளையராஜா என்ன சம்பளம்னே கேட்கறது கிடையாது பாரதி ராஜா கிட்ட. கேட்கறது கிடையாது. ஆர் செல்வராஜ் கிட்ட கொடுத்தா வாங்கிக்கிறது, இல்லைன்னா போடா அப்படின்றது. இல்ல நண்பர்கள், நீங்க ஒரு பெரிய லிஸ்டே சொல்ல. ஆர் செல்வராஜ் தானே முதல் மரியாதை. ஆர் செல்வராஜா கதை முதல் மரியாதை. ஆமாமா, முதல் மரியாதை. அவர் சங்கரையா ரிலேட்டிவ், சங்கரையாவுடைய தம்பி. ஆமா, கம்யூனிஸ்ட் கட்சி. ஆமா, ஏன்னா முதல் மரியாதை தஸ்தவஸ்கியினுடைய ஏதோ டால்ஸ்டாயினுடைய ஒரு கதைங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதோட பாதிப்பு காப்பி. ஏன்னா உத்தமபாளையத்துக்கு டால்ஸ்டாய் கதையில் இருப்பாரு தேனி மாவட்டத்துக்கு. அது ஃபுல்லா பாரதிராஜா, வைரமுத்து இவங்களோட ஒண்ணும் இல்ல. அவர் தஸ்தவஸ்கி நினைக்கிறேன். அவர் அலுவலகத்துல ஒரு இளம்பெண் வேலை பாக்குறாங்க. அவங்களுக்கு அவங்க மேல காதல், திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவர் இறந்த பிறகு வாழ்நாள் முழுக்க அவங்க அப்படியே இருக்காங்க. இதுதான் கரு. அது நீங்க சொல்ற மாதிரி நம்ம பகுதிக்கு அது ஒரு தாக்கம். ஆமா, காப்பி இல்ல. ஆமா, தாக்கம் தான். அத மனுஷன் போடி நாய்க்கினோர், உத்தமபாளையம், தேனி, கண்டமனூர்னு போட்டு அவர் என்ன வேட்டியை கட்டிக்கிற நடந்து வந்தாரு. ஏன் உள்ள யாரு எசப்பாட்டு பாடுறவட கேட்டுக்கிட்டு தாரு. அது இல்ல. அப்ப என்ன அப்படின்னா, அதே மாதிரி இன்னும் நிறைய பேரை சொல்ல முடியும். நீங்க பாலுமகேந்திரா கிட்ட என்ன பணம்னு கேட்டதே கிடையாதும்பாங்க ராஜா சார். அப்ப இந்த நன்றி அதுல ஒர்க் பண்றத தனக்கு இசைக்கான கிரெடிட்டா பார்த்திருப்பாரு. கரெக்டா சொல்றீங்க. தான் படத்துக்கு இளையராஜா இருப்பது படத்துக்கான கிரெடிட்டா பாலுமகேந்திரா பார்த்தாங்க. அவங்க அந்த படைப்புகளோட இருந்தாங்க. அது பணங்கிறது ஒரு பக்கம், வெற்றி பெறணும் தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா அதை தாண்டி இது ஒரு படைப்பு. என் குழந்தைக்கு ட்ரெஸ் போட்டு பாக்குறது வேற, என் குழந்தை முதல்ல ஆரோக்கியமா இருக்கணும். உண்மைங்க. தலைமுறைன்னு ஒரு படங்க, நீங்க ரொம்ப அழகான படம். பாலுமகேந்திரா அவர் நடிச்ச படம். அந்த படத்துல அந்த பாட்டு கடைசி படம். ஆமா, கடைசி படம். சசிகுமார் ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன். அது என் நினைவில்லை. அந்த படத்துல ஒரு காட்சிக்கு ஆர்ஆர் வந்து இப்படி இருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இவர் சொல்றார் பாலுமகேந்திரா. ராஜா சாருக்கு என்னன்னா, சொல்லிட்டா அப்புறம் நீங்க தலையிடக்கூடாது. இவர் ஏதோ சொன்ன உடனே இவர் ஏதோ சொல்லிட்டார். சொன்ன உடனே பாலுமகேந்திரா 2 பேருக்குமே வந்து 2 பேருக்கு வித்யாகர்வம் இருக்கும்ல. பாலுமகேந்திரா கோச்சிட்டு போயிட்டாரு. நீங்க 2 கலைஞர்களுக்கான விஷயம் காலையில கூப்பிட்டு பேசி, பாலு நீங்க வந்துருங்க பாலு அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சு, அவர் என்ன சொன்னாரோ அதை மறுபடியும் இவர் சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் இவர் என்ன நினைச்சாரோ அதைத்தான் பண்ணியிருக்காரு ராஜா சார். அப்போ நீங்க இந்த வித்தை இருக்குல்ல, நீங்க பணத்தை எல்லாம் தாண்டி இந்த தொழிலுக்கு நான் நேர்மையா இருக்கேன் அப்படிங்கிற சொன்ன விஷயம் இருக்குல்ல, அது இன்னைக்கு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க 90களுக்கு பிறகு குறிப்பா உலகமயமாக்கல் வந்துச்சு இல்லையா, எல்ஜிபிக்கு பிறகு வந்த பெரும்பாலான கலைஞர்கள்ன்றது பார்க்க முடியாது. சங்கர், மணிரத்னம், அந்த காலகட்டம். ஆமாம்மா, நீங்க மணிரத்னம் கூட அதுக்கு முன்னாடி வந்தாரு. ஆனா மணிரத்னத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாயகன் படத்துக்கு வந்து 3 படமா பண்ணியிருக்காரு அப்படிம்பாங்க. 3 படமா பண்ணதுல என்ன சிக்கலாங்க அப்படின்னா, எதை கை வைக்கிறதுன்னு பிரச்சனை. இந்த சீனை கை வச்சா அப்ப இவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டோ உறுதியோ இல்ல, சும்மா போட்டு எல்லாத்தையும் எடிட்டரை போட்டு நீங்க கரெக்டா நறுக்கி சேர்த்துக்கோ. ஆமா, இதை சேர்த்துக்க. அவன் எடிட்டர் பல பேருக்கு தலைவலியே வந்துடும், பல பேருக்கு பண்டல் ஆயிடுவான். மணிரத்னம் படம் டைரக்ட் பண்ணும்போது, எடிட் பண்ணும்போது. ஆமா, லெனின் டைரக்ஷன் நினைக்கிறேன். லெனினை தவிர வேற யாரும் அது பண்ணியிருக்குது. லெனின் எடிட்டிங் நினைக்கிறேன். அவரை தவிர வேற யாருக்கும் பண்ணியிருக்க முடியுமாங்கிற அன்னைக்கு ஒரு பேச்சு வந்தது.
இப்போ 3 படத்தை ஒரு படம் ஆக்குறதுடைய சிக்கல். இப்படி நீ கவனிச்சு பார்த்தீங்கன்னா அப்போலேருந்து பிரச்சனை இருக்கு. அப்போவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த படத்துடைய தயாரிப்பாளர் முக்தா சீனிவாசனுடைய அண்ணன் முக்தா ராமசாமி. இப்போ அவருடைய 100வது ஆண்டு கொண்டாடுறாங்க முக்தா ராமசாமிக்கு. வெற்றிகரமான தயாரிப்பாளர் அவர். முக்தா சீனிவாசனுடைய அண்ணன் முக்தா ராமசாமி. ஏன் வெற்றிகரமான தயாரிப்பாளர் அப்படின்னா, அவருடைய தம்பிக்கு இயக்கம் தெரியும். இதுக்குள்ள என்னென்ன ப்ளஸ் இருக்கும் என்னென்ன மைனஸ் இருக்கும் அப்படின்னு முக்தா சீனிவாசனுக்கு தெரியும். அப்போ என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் இருக்கிற ரொம்ப கரெக்டாக என்ன வேணுமோ அந்த வேலையை வாங்கி ரொம்ப சரியாக பண்ணுறப்ப நீங்கள் ஒரு படம் பெரிய அளவுக்கு ஓடலாம் கூட தப்பிச்சுக்கலாம். ஓடிட்டா இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவரையே முக்தா சீனிவாசனை என்ன சொல்லுவாங்கன்னா, முக்தா ராமசாமி இப்போ ஒரு பாடலாசிரியர் பாட்டு எழுத கூப்பிடுறப்ப 20,000 ரூபா பாடலாசிரியருக்கு அப்படின்னா இவர் என்ன சொல்லுவாருன்னா, சார் இந்தாங்க சார், செக்கெல்லாம் கிடையாது, அடுத்த வாரம் பணம் வரும்லாம் கிடையாது, இந்த இருக்கு 15,000 ரூபா அப்படின்னு ஒன்று. பாடலாசிரியர் என்ன பண்ணுவார், அதை செக்கை போட்டு பவுன்ஸ் ஆகி திரும்பி வருமா வராதாங்கிற பயம் இல்லை, கையில் காசு பரவாயில்ல அப்படின்னு எழுதி கொடுத்து போயிடுவார். அப்போ என்னன்னா, அவங்க ஒரு படம் பண்ணுறப்ப அது ஒரு வடிவமைப்பு வச்சிருக்காங்க. தேவையில்லாத ஒரு சாப்பாடு செலவு 100 பேர் ஒரு நாளைக்குன்னா அதை குறைக்கிறது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நட்டம் இல்லாமல் ஒரு கம்பெனி மறுபடியும் பல பேருக்கு வேலை கொடுக்கலாம். ஓகே ஓகே, நீங்கள் அப்படியான ஒரு ப்ராசஸை பண்ணுறாங்க. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்பரேட் யுகத்தில் கிடைக்கிறதெல்லாம் அடி. கதாநாயகனுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 100, 150, 200 கோடி. என்னங்க செய்யறாரு? இப்போ இந்த ஐட்டம் சாங்கிற ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. ஆமா, படத்துக்கு சம்பந்தமோ இல்லையோ யாரோ ஒரு நடிகை வந்து அந்த படத்துக்கு நடிக்காத ஒரு நடிகை, ஹீரோயின் கிடையாது, ஆமா, ஒரு பாட்டு காட்டணும், மல்லிகா பாட்டோ அல்லது இது காவாலியாவோ இல்ல அதுக்கு முன்னாடி தனியா ஆள் இருந்துச்சு, அது தனியா ஆள் இருந்துச்சு அதுக்கு. இப்ப பிரபலமான ஹீரோயின்ஸ், மார்க்கெட் இருக்கிற ஹீரோயின்ஸ் வந்து ஆடினாங்க. வந்து அப்படி கிடையாது, கவர்ச்சி நடிகைன்னு தனியா ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, சில்க், டிஸ்கோ சாந்தி, ஜெயமாலினி, அது வேற, அது ஒரு டீம். இல்லைன்னா பிரபலமான நடிகை மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் வந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, இப்ப நல்ல பீக்ல இருக்கிற நடிகை பூஜா ஹெக்டே எல்லாம் இப்ப கரண்ட்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த ஒரு பாட்டுக்கு ஆடுறாங்க, சமந்தா ஆடினாங்க, தமனா ஆடினாங்க. இல்ல இன்னொன்னுமே இருக்குதுல்ல, நல்ல பிரபலமா இருக்கக்கூடிய கதாநாயகர்களே இன்னொரு நடிகருக்கு வில்லனா நடிக்கிறாங்க. அது பேன் இண்டியா படம் உருவாக்குற கல்ச்சர். ஆமா, அமீர் கான் எவ்வளவு பெரிய ஆள் ஹாலிவுட்ல, ரஜினிகாந்த் வந்து ஒரு பீடி குடிச்சிட்டு போறாரு கடைசி சீன்ல. என்ன சீன்? அந்த மாதிரி சீன்லாம் உலகத்துல யாருமே எடுக்க முடியாதுங்க. அமீர் கான் போய் உட்கார்ந்தா கடைசியில தலைவரோட பீடி குடிச்சிட்டு போறாரு. அவர் வர்றது கூட பரவாயில்ல, நான் ஃபிளைட்ல நாய் அமைச்சார் பாருங்க அந்த படத்துல. நாய் கொண்டு வந்தாரு. ஆமா, என்னடா நாய் வருது ஃபிளைட்ல இருந்து, ஹெலிகாப்டர், அதுல இருந்து வர நாய் வந்ததுக்கு எந்த பர்பஸும் இல்ல. ஆமா, நாய் வந்ததுக்கு எந்த பர்பஸும் இல்ல, படம் எடுத்ததுக்கு எந்த பர்பஸும் இல்ல, அது வேற இருக்கு. என்ன கணக்குல படத்தை எடுத்துட்டாங்க, ஒண்ணும் இல்ல. இறங்கி அவ்வளவு பெரிய ஆளு ஏன்டா இங்க வந்தா, நமக்கு அது யாருக்கு? டானுக்கெல்லாம் டானு. அந்த டானு வந்து இறங்கி வந்துட்டு, அந்த டான் நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, எவ்வளவு பெரிய அறிவாளிகள்லாம் படம் பண்றாங்க பாருங்க, பச்சையை குத்தி வச்சிருக்காங்க. நம்ம ஊருக்குள்ள ரவுடி அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு டான் எப்படிங்க இருப்பான் முதல்ல? அதை நீங்க டான்னு சொல்லக்கூடாது, அவன் ஒரு உலக பணக்காரன் எப்படி இருப்பான்? வந்து இவங்கள்ட்ட கிளாஸ் எடுத்துக்கிட்டு பீடின்னா எப்படி, அது எப்படி குடிக்கிறது? அப்படி இருக்கு. அவனுக்கு உண்மையில நேரம் இருக்குமா? இன்னொன்னு, ஒரு கூலி தொழிலாளி என்னதான் பண்ணாலும் ஒரு கூலி தொழிலாளிங்க, அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஒரு புல்லு. அவங்கிட்ட வந்து சமமா பேசி நம்ம சந்திப்போம் அப்படின்னா, இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு பேர் என்ன, இப்போ லோகேஷ் கனகராஜ் மாதிரி ஆட்களால தான் முடியும். இல்ல, லோகேஷ் கனகராஜருடைய எந்த படத்துலயும் லாஜிக் இல்லைங்கிறது இல்ல. அவர் காமிக்கிற உலகம்ங்கிறது ஒரு இல்லூஷன் உலகமா தான் இருக்கு. கரடி புலியோட சண்டை, சிங்கம் புலியோட சண்டை, கழுத புலியோட சண்டை, அப்புறம் எதுக்கு கொலை பண்றாங்க, என்ன நடக்குது, எதுக்கு பவுடரு, அது ஒண்ணும் இல்லைங்க, அவன் எதுக்கு படம் எடுக்கிறாங்கன்னு தெரியப்படாது. அதுக்காண்டி அந்த கேள்வியை கேட்காம இருக்கிறது இத்தனை கேள்வி கேட்கப்படாது. எதுக்கு கழுத புலியோட சண்டை போடுற? 2 படத்துல 2 விஷயத்த பண்ணியிருப்பாருங்க. ஒன்று நீங்க கவனிச்சு பாருங்களேன். ஆரம்பத்துல இவர் அந்த லியோவா ஒரு படம் பண்ணாருல்ல, விஜய் நடிச்சிருப்பாரு, அந்த கழுத புலி. இவர் என்ன பண்ணுவார், முதல்ல இந்த கடத்தல் தொழிலில் விட்டுட்டு நான் ஹோட்டல் நடத்த போறேன்ட்டு போயிடுவார். போயிட்டு திரும்ப வந்து மறுபடியும் கடத்துவார். ஏன்டா கடத்தல் எவ்வளோ மோசமானதுரா அப்படின்னா அதுக்கு தனியாக பெரிய பட்டறையில் கத்தி அடிப்பார். ரஜினி என்ன பண்ணுவார், இங்கே நான் குடிக்கிறது இல்லைப்பா, விட்டுட்டேன்ப்பா அப்படின்னு ஒன்று எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அண்டாவில் கலக்கி வச்சதா அங்கே இருந்து கீழே ஊற்றுவார். கீழே ஊற்றுனா அதே ரஜினி மறுபடியும் குடிப்பார் எடுத்துட்டு வந்து. அது என்ன ஆக்காது கம்பெனி அப்படின்னு சொல்ல, பவர் ஹவுஸ். நான் கூட பவர் ஹவுஸ் உடனே நம்ம ஊர் பக்கம் இப்பவும் பவர் ஹவுஸ்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் 15-20 டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு இந்த கரண்ட்டை பிரித்து விடுற ஏரியா அதுன்னு நினச்சேன்.
படம் பார்த்த பிறகு எங்கடா பவர் ஹவுஸே காட்டலை அப்படின்னா பசங்க சொல்றாங்க, இது தெரியாதாப்பா உங்களுக்கு, பவர் ஹவுஸ் எல்லாம் சரக்குப்பா அப்படின்றாங்க. ஆனா ரஜினி சந்திரமுகிலே நான் அதெல்லாம் விட்டுட்டேன்னு சொல்லிட்டாரு, ரசிகர்களையும் குடிக்க வேணாம்னு சொல்லிட்டாரு. ஆனா லோகேஷ் கனகராஜ் திருப்பி திருப்பி எல்லாத்தையும் கொண்டு வர்றாரு, வாங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. லோகேஷ் எல்லாம் நீங்க அவரெல்லாம் இதுக்கான இது கிடையாது, அவர் பிராண்டி விஸ்கி லிக்கருக்கான ஏஜென்சி கிடையாது, கஞ்சா அவர் அந்த மாதிரி. ஆமா, பவுடர் அதுக்கான ஏஜென்சிக்கு அவர் ஏதோ அத்தாரிட்டி எடுத்துட்டு போல இருக்கு, கமிஷன் ஏஜென்டா என்ன தெரியல அது மாதிரி. ஆனா இப்ப சமீபத்துல அவர் பேசினார் பாருங்க பேச்சு, ஒரு சினிமா அப்படின்னா என்னங்க இருக்கணும், எனக்கு அப்படியே கோவமா வந்துச்சு. சினிமாவில் சொல்லி யார் கேட்க போறா, எதுக்கு அப்படின்னா அப்பா அம்மா சரியா வளர்க்கல அப்படின்னு அவ்வளவு சர்வசாதாரண ஒரு இயக்குனரால கடந்து போக முடியுது அப்படின்னா ஆனா ஒரு சமூக அக்கறை குறித்து நான் பேச மாட்டேங்கிறது தன்னுடைய அடையாளமாவே லோகேஷ் கனகராஜ் சொல்றாரு. சமூகத்துக்கு எதிரா அப்படின்னா என்ன, சமூகத்துக்கு எதிரா பேசுவேங்கிறது. இவங்களாம் கோடிக்கணக்கான பணம் வாங்கக்கூடிய இயக்குனர்கள் இன்னைக்கு 50 கோடின்றாங்க, அடுத்து நடிக்க போறாரு. எனக்கு என்ன அப்படின்னா, ஒரு கல்லூரியில போயிட்டு லோகேஷ் கனகராஜை கூப்பிடுறாங்களே, அது என்ன கணக்குன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. கேட்டுறாரு, பவுடர் பயன்படுத்திருக்கீங்களான்னு கேட்பாரு. ஆமா, எப்படி உனக்கு ஒரு நல்லவேளை கிளாஸ் எடுத்தாலும் எடுத்துட்டு வந்தாரான்னு தெரியும், அந்த வீடியோல போடல. இதை இப்படி அடிக்க கூடாதுப்பா, இந்த வரல வச்சு இப்படி இழுக்கணும், நீ வாங்கணும் அப்படின்னா எந்த கம்பெனி சொல்லு நான் வாங்கி தர்றேன் அப்படின்னு கூட சொன்னாலும் சொல்லுவார் லோகேஷ் கனகராஜ். அந்த மாதிரியான எவ்வளவு பெரிய அறிவாளிகள்ட்ட சினிமா மாட்டிக்கிச்சுங்கிறது இருக்கு பாத்தீங்களா. வரலாறு தெரியாது, பெரியாரை பத்தி தெரியாது, அம்பேத்கரை பத்தி தெரியாது, இங்க இருக்கக்கூடிய வள்ளலாரை பற்றி வரலாறே தெரியாது, சென்னை, வேலூர், மதுரை, வள்ளலாரை பத்தி தெரியாது. நீங்க நம்ம ஊருக்குள்ள சாதாரண பீடி சுத்துற தொழிலாளியை பத்தி தெரியாது. ஊருக்குள்ள நீங்க டாடா ஏஸ்ல வந்து ஏறி உட்காந்துக்கிட்டு 500 ரூபாய் சம்பளத்துக்காக ஏறி உட்காந்துட்டு தூங்கிட்டு போறானே, செங்கக்கல் அடிக்கிட்டு, அவனை பத்தி தெரியாது, எதுவுமே தெரியாது. எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்குல இருக்கக்கூடிய நெல்சன் மாதிரியான, லோகேஷ் கனகராஜ் மாதிரியான ஆட்கள் தயாரிப்பாளர்களை முடிச்சு விட்டுருவாங்க. அது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. நீங்க ஒரு தயாரிப்பாளர் பணம் வச்சிருக்காரு அப்படின்னா லோகேஷுக்கு அனுப்பு, சங்கர்கிட்ட அனுப்பு, நெல்சன் அனுப்பு, முடிஞ்சு போச்சு. யார் முருகதாஸ், முடிஞ்சு போச்சு. ஆமா, முருகதாஸ். இந்த முருகதாஸ் அடுத்த படம் பண்ணிட்டார் போல இருக்கு, மதராசி. ஆமா, அதோட அவரு அதுவும் எல்லாம் கஞ்சா, துப்பாக்கி, நான் என்ன பிரச்சனை, வெடிகுண்டு, வன்முறை தான். இல்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க 4 பேர், நம்ம 4 பேர் உட்கார்ந்துருக்கப்ப நீங்க 3 பேர் அம்மனம்மா ஓடுறப்ப எனக்கே தோணும், நம்மளும் அம்மனம்மா ஓடிட்டானே. இல்ல உங்களுக்கு ஒரு மாதிரி வெக்கப்பட்டு உட்கார்ந்துருப்பீங்க, ட்ரெஸ் போட்டு. ஐயோ இது அசிங்கம் போல இருக்கு, அவங்க வந்து இப்படி உட்கார்ந்துருப்பாங்க, என்னடா அது அப்படின்னு. அவன் எல்லாம் அறிவாளி சொல்றான், பூமர் ட்ரெஸ் போட்டு, எத்தனை ட்ரெஸ் போட்டிருக்கான் பாரு, வேற கணக்கு, எவ்வளவு செலவு அப்படின்பா. இந்த கணக்கு தான். நல்ல படமா அதெல்லாம் எடுக்கப்படாதியா அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப என்ன கணக்குல யோசிக்கிறாங்க பாருங்க. இப்ப இவங்க யோசிக்கிறது பிரச்சனை இல்லை, அடுத்து தயாரிப்பாளர்கள் வருவாங்களா. இப்ப என்ன இந்தியன் 3 வெளியாகாதுங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, சங்கர்கிட்ட இருக்கக்கூடிய நீங்க மிதமிஞ்சிய திமிரு அப்படின்னா, அவர் ஒருபோதும் சாதிய வன்முறை குறித்து பேச மாட்டாரு, மக்கள் ஏழைகளுடைய பிரச்சனை குறித்து பேச மாட்டாரு. ஏழைகளுடைய பிரச்சனை குறித்து பேசினா ஏழை பிராமண குறித்து தான் பேசுவார். ஆமா, வேற யாரை பத்தியும் பேச மாட்டாரு. நல்லா முறுக்கு மீச கருப்பா இருக்கிறவன் பிராமண அடிக்கிற மாதிரி. ஆமா, இடஒதுக்கீடு குறித்து பேச மாட்டாரு, இடஒதுக்கீடுக்கு எதிராக பேசுவாரு. இடஒதுக்கீட்டுல யார் யார் என்ன பண்ணா, என்ன பலன் அடைஞ்சா, இன்னைக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு ஒன்று இல்லைன்னா இன்னைக்கு மற்ற சமூகங்கள் எப்படி இருப்பாங்க, அது குறித்து பேச மாட்டாரு சங்கர். அப்ப இந்த மாதிரி பண்ணிட்டு இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், இந்தியன் 3 வெளியாகமா ஆகாதாங்கிற இடத்துல இன்னைக்கு அந்த சூழல் இருக்கு. அப்ப இதே மாதிரி இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நிக்காஸ் எஸ்.எஸ். சக்கரவர்த்தி ஒரு நேரம் வந்துட்டு அஜித் இருக்கார் இல்லையா, ராசி, ஆமா, வாலி, நிறைய படங்கள் பண்ணவர். ஒரு நேரம் அஜித் கார் இவர் வாங்கி கொடுத்தாரு, அஜித் வாங்கி தருவாரு அடிக்கடி. ஆமாங்க, அஜித்துடைய தயாரிப்பாளர்னே சொன்னாங்க அவரை. அஜித்துடைய என்ன சொல்ல போனா பினாமின்னு சொன்னாங்க. அது என்னவாவும் இருக்கட்டுங்க, தொடர்ச்சியா அவங்க. ஆமாமா, என்னவாவும் இருக்கட்டும். ஆனா நிக்காஸ் எஸ்.எஸ். சக்கரவர்த்தி கடன்ல தான் செத்து போனாருங்கிறாங்க. கடன்ல சாகுறப்ப குடும்பம் ரொம்ப நடுத்தரல நினைச்சுக்கிறாங்க. தப்பே பண்ணிருக்கட்டுங்க, ஆரம்ப காலத்துல ஒரு அடையாளம் தந்தவர், தப்பே பண்ணிருக்கட்டுமே. ஆனா ஒருத்தன் வந்துட்டு எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருந்தா கூட அவன் வந்து விழுந்து கிடக்குற போய் தூக்குறப்பல எல்லாரும் என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா, இவர் சக்கரவர்த்தி இறப்புக்கு அஜித் போவாருன்னு நினைச்சிருக்காங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு ஏதாவது உதவி செய்வார் அப்படின்னு. கடைசி வரைக்கும் அஜித் போகல. அவர் பொதுவாகவே எந்த நிகழ்விலும் கலந்து கொள்வதில்லைங்கிறதையே ஒரு அடையாளமா சொல்லிக்கிறாரு. இது ஒரு வகையான திமிருங்க. அது என்ன, நான் என்ன கேட்கிறேன், இந்த மக்கள்கிட்ட தானே நீ அடையாளம் பெற்ற, இந்த மக்கள் தானே உனக்கு முகவரி கொடுத்தவன், இந்த மக்கள் தானே உன் படத்தை பார்க்குறான், இந்த மக்கள் தானே உனக்கு எல்லாம் உனக்கு கட் அவுட் வைக்கிறான், இங்க இருந்தானே உனக்கு எல்லாம் பண்றான். நிக்காஸ் ஃபேமிலி அதோட இது ரொம்ப ஒன்றும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க, ஒன்றும் பெரிய லெவலில் இல்லை. ஒன்றும் இல்லை. இதுல 1-2 பேரை சொல்லுவாங்க, ரஜினி மாதிரி இல்ல நடிகர்களை சொல்லுவாங்க. ரஜினி வந்துட்டு ஒருவேளை தயாரிப்பாளர்கள் நமக்களால் நட்டோம் அப்படின்னா அடுத்து பரிசீலனை பண்ணுவோம், நான் பண்ணி தர்றேன் அப்படின்னு ரஜினி இன்னும் எஸ்பி முத்துராமனையும் பஞ்சு அருணாச்சலத்தையும் குறிப்பிடுறாரு.
ஆமா அது பேசும்போது அது காரணம் என்னன்னா ரஜினியே மாட்டிக்கிட்டாருங்கிற கணக்கு தான். நம்ம லைவ்ல இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான நெல்சன் மாதிரியான லோகேஷ் மாதிரியான ஆட்கள்கிட்ட அவரே மாட்டிக்கிட்டார் பாவம். ஆமாமா, வேற வழியும் இல்லை. ஏன்னா அவருக்கு 70 வயசு தாண்டிட்டாரு. ரஜினி நம்மளும் லைவ்ல இருக்குன்னு நினைக்கிறாரு. அப்ப என்ன செய்யறது அப்படின்னா இந்த மாதிரி ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடு பண்ண. என்னங்க எஸ்பி முத்துராமன் எல்லாம் மசாலா இயக்குனர் தான் சொல்லுவாங்க. ஆனா ஒரு நேரம் நீங்க எப்படி படம் பண்ணவங்க எஸ்பி முத்துராமன் 60 வரை புவனாகர் கேள்விக்குறி எல்லாம் எல்லா படங்களும் அதே எஸ்பி முத்துராமன் இருக்கட்டும். எங்கே கேட்ட குரல் அவர் தான். கேஎஸ் ரவிக்குமார் அது மாதிரி. கேஎஸ் ரவிக்குமார் அவருக்கு படம் பண்ண ஆட்கள்லாம் பாருங்களேன். ஏன்னா வேலைக்காரன் படம் ஒன்று வேண்டாமா உங்களுக்கு? அப்போ அவ்வளவு படங்கள் பண்ணவங்களெல்லாம் இன்னைக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா பேன் இண்டியா படம் மசாலா படங்கிற வகையில் வேற ஒரு வகையில் பண்ணிட்டு போறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா பல ஒரு பெரிய பட்ஜெட் பண்ணக்கூடிய இயக்குநர்களும் சரி, பெரிய பட்ஜெட் பண்ணக்கூடிய கதாநாயகன்களும் சரி, பெரும்பாலும் பல தயாரிப்பாளர்கள் எனக்கு தெரிஞ்சு நமக்கு தெரிஞ்ச பல தயாரிப்பாளர்கள் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா பேரே தெரியாது. PS வீரப்பா பெரிய தயாரிப்பாளர். PS வீரப்பா பெரிய தயாரிப்பாளர். அவரு எல்லாருமே PS வீரப்பா அப்படின்னா ஆமா வில்லன் நடிகர் அப்படின்னு தான் நினைப்பான். ஆனா PS வீரப்பாக்குள்ள இருந்த ஈரம் இருக்குல்ல. ஒரு முறை நண்பர் ஒருத்தர் சொன்னார், மாடியில் அவருடைய அலுவலகம், கீழே ஒரு உட்காந்துருக்காரு, வீட்டில் கீழே ஓரமா உட்காந்துருக்காரு, மேலே போறவங்க எல்லாம் போவனான்றாரு. ஏங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னா அது வழியா எறும்பு போய்கிட்டு இருக்குப்பா, மிதிச்சா எறும்பு செத்து போயிடும். அவரை எவ்வளவு பெரிய கொடூரம் சிரிப்பு முகத்தை பார்த்தாலே பொம்பளை ஆளுக்கு வந்து ஐயா எம்ஜிஆர். ஆமா, ஆனா அவர் பாருங்க எப்படி படப்படுத்துறாரு. அந்த எறும்புக்கு கூட பாவம் வலிக்கவும் செத்து போயிடும் நினைச்ச அந்த PS வீரப்பா கடைசியில கடந்துள்ள தான் செத்தார். அப்ப ஆனா இப்ப நீங்க கவனிச்சு பாருங்கன்னா அசோகன் ஆமா கருணாய் தான். ஆமா அசோகன் அப்படிதான் செத்தாரு. சந்திரபாபு படம் பண்ண போய் கடைசியில முடிச்சு விட்டாங்க. நீங்க அது நீங்க ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல படைப்பாளி நல்ல கலைஞன் தயாரிப்புக்கு வரக்கூடாது. அது ஏற்கனவே நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்க. ஆமா, இது மலேசியா வாசுதேவனை பத்தி பேசும்போது நீங்க சொன்னீங்க. ஆமா, அவன் வந்து அவன் எதுக்கு தயாரிக்கிறான், அவன் எதுக்கு நடிக்க வரணும், அது வேற. கமர்ஷியலா யோசிக்கும் போது அந்த கலைத்தன்மை குறைஞ்சிருது அப்படின்னு. பிசினஸா இதை யோசிச்சோம்னா நடத்தவே முடியாது. முடியாது. ஏன்னா ஒரு சினிமா சேனலை நம்ம எஸ்பிபி, மலேசியா வாசுதேவன், அறம், சமூக விழுமியம் படம் எப்படி இருந்துச்சு, இதுக்கும் பாரதிராஜா படத்துக்கும் உள்ள தொடர்பு, அதுல என்ன மண் சார்ந்து இருந்தது, இதுல என்ன சமூக நீதி இருந்தது பேசிதான் சேனலை நடத்துறோம். இதை வெறும் எப்படியா ஒன்னா போகும்னா ஜெயம் ரவிக்கு ஏன் டைவர்ஸ் ஆச்சு, யார் அந்த கெனிஷா இவங்க வச்சு போட்டோம்னா 1 லட்சத்துக்கு மேல வியூஸ் போகும். எந்த கார்ல போனாங்க? எந்த காரில் போனாங்க? மனைவி தான் காரணமா, மாமியார் காரணமா, பிரிவுக்கு யார், இப்படி வச்சா சினிமா சேனலே ஓட்டுறாங்க. எந்த அறையில் தங்கினார்கள் என்கிட்ட கேட்பாங்க, நீங்க சினிமா சேனல் வச்சிருக்கீங்க, இத்தனை நடிகர் டைவர்ஸ் ஆயிருக்கு, உன்னை பத்தி கூட பேசல. அதை பத்தி எதுக்கே பேசலாம்? அது அவன் சொந்த விஷயம், அவன் சொந்த விஷயம், உனக்கு என்ன பிரச்சனை? அதனால அந்த தன்மைக்குள்ள போயிட்டா இந்த ஜீவா செத்துருவான். ஆமா, கலையை நேசிச்சு மக்களை நேசிக்கிற ஜீவா அவுட். பணம் எப்படி கிடைச்சா போகும், அவ்வளவுதான் அந்த மைண்ட் செட். அப்ப நீங்க எந்த கலைஞருக்குமே அதுதான். நிறைய கலைஞர்களுக்கு பணத்தை என்ன தெரியாது. இவர் தென்கட்சி சாமிநாதனை சொல்லுவாங்க, அவர் வாங்குற சம்பளத்தை தாண்டி எங்கேயாவது வெளியில போனார் அப்படின்னா தென்கட்சி சாமிநாதன் வந்துட்டு அந்த பணத்தை கையில வாங்க மாட்டார். அந்த கொடுத்துருக்க அது ஏஜென்ட் சொல்லி இங்க ஏதாவது அனாதையில் இருந்தா கொடுத்துருங்க அப்படிம்பாரு. அதே மாதிரி கொடுத்துருவாங்களாம். யாரோ ஒருத்தர் கேட்டிருக்காங்க தென்கட்சி கிட்ட, ஐயா நீங்க அந்த ஏஜென்ட் கொடுக்குறீங்களே, அவர் அனாதையிலத்துக்கு கொடுக்கலன்னா நீங்க என்ன செய்வீங்க? அவனே அனாதைன்னு நினைச்சுக்குவேன் அப்படின்னாரு. அப்பா இவ்வளவு பெரிய பதில் இது. இப்படி மாமனிதர்கள் இருந்து இடந்தாங்க இன்னைக்கு. ஒரு இல்ல டால்ஸ்டாய்ட்டையோ சார்லி சாப்பினோ யார்ட்டையோ உதவி கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து எங்க அம்மா உயிருக்கு போராடிட்டு இருக்கு, பணம் தாங்கணும், பணம் தந்தாராம். ஒரு மணி நேரம் கழிச்சு உங்கள்கிட்ட அழுதுட்டு ஒரு பையன் வாங்கிட்டு போனான்னு 1 லட்சம். அவங்க அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு. அவங்க அம்மாவுக்கு ஒன்னால அவனுக்கு ஒன்னாகல, அவன் பொய் சொல்லி உங்கள்கிட்ட பணம் வாங்கியிருக்காரு. இவரு அப்பாடானாரு. ஏன்? அப்போ ஒரு பெண் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் கேட்ட செய்தி உண்மை இல்ல, அந்த அம்மா நல்லா இருக்கு இல்ல யாரோ சாக போறாங்கன்னு கேட்டு மனம் பதப்பதிச்சு. இப்ப அப்படி ஒரு சம்பவமே இல்லைன்னு சொல்லிட்டேன், எனக்கு மகிழ்ச்சியா இருக்குனாரா. அவன் மறந்துட்டானா, என்னடா மனுஷன். இதே செய்தி தாங்க கலைஞர், இதுதாங்க NSK நடந்திருக்கு. இதுதான் சார்லி சாப்ளின், இதான் NSK. NSK கிட்ட இதே நீங்க சொல்ற இதே விஷயம் நடக்குது. NSK வீட்டுல காலையில வந்து ஒரு வருஷம் கட்டி ஒரு சில பேர் நிப்பாங்களாம் உதவி கேட்டு. NSK வெளியில நிக்கிறப்போ ஒரு அம்மா வந்து கர்ப்பிணியா வந்துட்டு பணங்க இப்ப வந்த உடனே பார்த்த உடனே ஒரு அன்னைக்கு கணக்கு 150 ரூபா கொடுத்துருக்காரு. இன்னைக்கு அது ஏறத்தாழ இன்னைக்கு 1 லட்ச ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டு அந்த அம்மா வாங்கிட்டு போயிடுச்சு. உதவியாளர் சொல்லியிருக்காரு, ஐயா அந்த அம்மா நடிச்சிருக்குங்க உங்கள்கிட்ட அப்படின்ட்டு இருக்காரு. இவர் சொல்லியிருக்காரு, பரவாயில்லையே என்னை விட நல்லா நடிக்கிறாளே. யாரு? NSK.
சொல்லி இல்ல அவங்க மனிதர்களை பாக்குற விதம் வேற மாதிரி இருக்கு. பாருங்களேன் சொல்லி பணம் போகுதுன்னு ஆமாமா பார்க்கல. பரவாயில்ல என்னை விட நல்லா நடிக்கிறான்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லியிருக்காரு. அவன் நடிக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பா. இந்த 150 ரூபா இருந்தா அவன் குடும்பம் எப்படி இருக்கா விடியா அப்படின்னு இருக்காரு. இந்த மாதிரி இருந்ததுனால தான் அவங்களுக்குள்ள அவ்வளவு ஆத்மார்த்தமான கலைகள் வந்துச்சு, அப்படி படைப்பு வந்துச்சு. இன்னைக்கு வரலை அப்படிங்கிறது என்ன, வெறும் பணம் பார்த்துட்டு போகலாமே ஒழிய பல தயாரிப்பாளர்களை நடுத்தரு கொண்டு வரலாமே ஒழிய இந்த பாவமே ஒரு பக்கம் நீங்க வந்து ஒரு பக்கம் சிக்கலான விஷயம் தான். கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியா ஆரம்பிச்சோம். முதல்ல வந்து தயாரிப்பாளர்கள் ஆரம்பிச்சு அப்புறம் நெகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் நிறைய நீங்க சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் கலைப்புடி தானு போன்றவர்கள்லாம் இந்த ஆளவந்தான் படம் எடுத்து ஒண்ணுமே இல்லாம போயிட்டாங்க. ஆமா அதுல ஆமா கமலஹாசன் ஒரு ஸ்டில் கொடுத்துருப்பாரு, ட்ரெஸ்ஸே போடாம இப்படி ஒரு மாதிரி ஸ்டில் ஆளவந்தான். ஆமா ஆமா கடைசியில அது யாருக்கு சொன்னதுன்னா கலைப்புடி ஒண்ணு இல்லாம வாக்க போறாம இருக்கிற மாதிரி கிண்டல் அடி சொல்லுவாங்க. ரொம்ப நாள் கலைப்புடி தானு கமல் மேல கோவமா இருந்தா. ஆமா 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 இப்படி ஆக்கிட்டியே நீ ஒண்ணு இல்லாம. கடைசியில கதை இதுவாயா, பெரிய சித்தி கொடுமையாயா கதை, இதுக்காயா இவ்வளவு பிராண்டு செலவு அப்படிங்கிற மாதிரி. நீங்க கதையை எங்க மக்கள்கிட்ட தேடி போகலையோ ஆமா அந்த படம் ஜெயிக்காது. ஆமா மக்கள்கிட்ட தேடி போங்க. ஒவ்வொரு மனிதன்ட்டையும் 1000 கதை இருக்கும். அது தேடி போகாத வரைக்கும் சினிமா மாற்று சினிமாவை உங்களால பண்ணவே முடியாது. கண்டிப்பா தயாரிப்பு நிறுவனங்கள், இன்று இருக்கக்கூடிய இயக்குனர்கள், அன்றைய தயாரிப்பாளர்கள், இன்றைய தயாரிப்பாளர்களை யாரு கோணத்தை கலட்டுறது, இயக்குனர்களால் அவர்களுடைய நிர்வாக திறமையின்மையா, எப்படி தயாரிப்பு நிறுவனங்கள் அழிஞ்சு போறாங்க, எப்படி நிறுவனங்கள் இருந்தாங்க போன்ற பல்வேறு செய்திகளை ரொம்ப விரிவா உங்களுடைய அனுபவங்கள் பார்வையிலிருந்து எடுத்து வச்சீங்க. மிக்க நன்றி. மகிழ்ச்சி.